لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد، وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله، صدق رسوله الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் திருநாமத்தை கொண்டு துவக்கம் செய்வோமாக. சலாத்தும் சலாமும் நமது இலகு சர்தார் அன்பிலார் முஹம்மது முஸ்தபா அஹ்மத் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை முற்றிலும் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், இமாம்கள், வலிமார்கள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சதா நிலவட்டுமாக. அல்லாஹ் ரசூல் எதை கொண்டு வந்து நம்மை அடக்கச் சொல்லி இருக்கிறார்களோ அதன்படி நடந்தும், எதை விட்டும் தவிர்த்து நடக்கச் சொல்லி இருக்கிறார்களோ அதை விட்டும் தவிர்த்து நடந்தும் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். பிறப்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு புனிதமான மாதத்திலே, அதுவும் புனிதமான நாளில் 2 நாட்களும் ஒரே நேரத்தில் சங்கமிக்கக்கூடிய அரஃபாவும் ஜும்மாவும், அந்த புனிதமான நாட்களில் அல்லாஹ் நம்மை இங்கு ஒன்று சேர்த்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த அரஃபாவுடைய தினம் ஒரு பொன்னான நாள். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஹாஜிகள் எல்லாம், லட்சோப லட்ச ஹாஜிகள் ஒரே இடத்தில் சங்கமிக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு நாள் தான் இந்த அரஃபாவுடைய தினம். அரஃபா பெருவழி இருக்கிறதே, மக்காவிலிருந்து 12 மைல் தொலைதூரம். அந்த அரஃபாவுடைய மைதானம் நீளம் 8 மைலும் அகலம் 4 மைலும். இந்த மைதானத்திற்கு பெயர் தான் அரஃபா. இதில் ஒரு ஹாஜி இந்த இடத்தில் தங்கவில்லை என்றால் அவர் ஹாஜியாக முடியாது. அன்றைய காலத்து அரபியர்கள், நாங்கள் புனித நகரத்தில் மக்காவில் இருக்கிறோம், மக்காவை விட்டு நாங்கள் ஏன் வெளியில் செல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஹஜ் அரஃபா, ஹஜ் என்பதை அரஃபாவில் தங்குவதுதான். நீங்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு அரஃபா மைதானத்திற்கு வந்து தங்கினால்தான் உங்களுடைய ஹஜ் நிறைவேறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபா தினத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த அரஃபா தினம்
ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் பூமியில் இறக்கப்பட்டார்களே, பல ஆண்டுகளுக்கு பின்னால் அழுது அழுது துஆ கேட்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த அவர்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளும் விதமாக இருவர்களையும் அரஃபாவில் சந்திக்க வைத்தார். சந்திக்க வைத்துத்தான் அவருடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டான் என்பதாக சரித்திரம் கூறும். அதனால் அந்த இடத்திற்கு அரஃபா இரண்டு பேர்களும் சந்தித்துக் கொண்ட இடம் இந்த பெயர் வந்த காரணமே இதுதான் என்பதாகவும் வலமாக்கள் சொல்வார்கள். இன்னும் ஒரு கருத்து, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அழைத்துக் கொண்டு ஹஜ்ஜுடைய கிரிகைகள் எல்லாம் எல்லா இடத்திலும் கொண்டு போய் மக்காவிலும் சஃபா மர்வாவிலும் மினாவிலும் கொண்டு சென்று அரஃப்த நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களா என்று கேட்டார்கள். அரஃப்து விளங்கிக் கொண்டேன் என்றார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மஷாருல் ஹராம் என்ற சொற்களுடைய முஸ்தலிஃபா அரஃபாத் இடத்திலே நின்று கொண்டு இதெல்லாம் மஷாருல் ஹராம் ஹஜ் செய்யக்கூடிய இடங்கள், ஹல் அரஃப்த விளங்கிக் கொண்டீர்களா, அறிந்து கொண்டீர்களா என்று ஜிப்ரீல் கேட்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அரஃப்து விளங்கிக் கொண்டேன், அறிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள் என்பதாக அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃசீரில் எழுதுவாங்க. அதாவது அந்த பெயர் அரஃப்த என்று சொல்லும்போது நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னார்களே, இதனால் தான் இந்த இடத்திற்கு அரஃபா என்ற பெயர் வந்தது என்றும் சொல்வார்கள். அது மட்டுமல்ல, இந்த தினத்தை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசுவான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபி வல் வத்ர் என்பதாக அதிகாலை மீது சத்தியமிட்டு சொல்கிறான். அந்த அதிகாலை நேரம் ஈதுல் அல்ஹாவுடைய சுபஹ் நேரம் என்பதாக சொல்கிறார்கள். வலயாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமிட்டு சொல்கிறானே, அந்த 10 இரவுகள் இந்த ஈதுல் அல்ஹாவுடைய நாட்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து வஷ்ஷஃபி வல் வத்ர் ஒற்றைப்படை இரட்டைப்படையின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். ஒற்றைப்படை என்பது அரஃபா தினத்தை குறிக்கிறது என்பதாகவும், இரட்டைப்படை என்பது ஈதுல் அல்ஹாவுடைய நாளை குறிக்கிறது என்பதாகவும் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருவார்கள். ஆக இந்த ஆயத்திலே அல்லாஹ் வல் வித்ர் என்பது இந்த அரஃபா தினத்தை குறிக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த நாளை பற்றி அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுவான். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவான், சூரா புரூஜிலே வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ், வட்ட பாதைகளுடைய வானத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். வல் யௌமில் மவ்ஊத், வாக்களிக்கப்பட்ட நாளின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். வாக்களிக்கப்பட்ட நாள் என்பது கியாமத்துடைய நாள். கியாமத் நாளை பற்றி சத்தியமிட்டு சொல்கிறான் அல்லாஹ். அடுத்து சொல்கிறான் வஷாஹிதின் வ மஷ்ஹூத், வருகை தருகிற நாளின் மீதும் வருகை தரப்படக்கூடிய நாளின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். வருகை தரும் நாள் எல்லா ஊர்களிலும் தொட்டி பட்டிகள் எல்லாம் வரக்கூடிய நாள் தான் ஜும்ஆ. இதை சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு நாள் ஓ மஷ்ஹூத், வருகை தரப்படும் நாள். இது அரஃபா தினத்தை சொல்கிறார்கள். உலகம் எங்கும் உள்ள மக்கள் அரஃபாவிற்காக வருகை தருகிறார்கள். எந்தெந்த நாடுகளில் எல்லாம் இருக்கக்கூடிய உலகத்தில் அமெரிக்கா எங்கே, சைனா எங்கே, அதாவது மேற்கே உள்ள நாடுகள், கிழக்கே உள்ள நாடுகள், உலகத்தில் 4 பக்கங்களும் உள்ள நாடுகளில் 40 லட்சம் மக்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடக்கூடிய இடம்தான் அந்த அரஃபா தினம். அந்த அரஃபா தினம் வருகை தரப்படக்கூடிய இடம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதின் வ மஷ்ஹூத், வருகை தரும் நாள், வருகை தரப்படும் நாள். அந்த நாளுக்காக உலக மக்கள் வருகை தருகிறார்கள். அரஃபா தினத்திலே ஒன்று கூடுகிறார்கள். அங்கு அந்த தினத்தை பற்றி தான் அல்லாஹ் வஷாஹிதின் வ மஷ்ஹூத் என்று சொல்கிறான். அன்பிற்குரிய பெரியார்களே, அடுத்து இந்த நாளை பற்றி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் சிறப்பை சொல்லுகிற போது மாமின் யௌமின் அஃதல் இன்தல்லாஹ் மின் யௌமின், அதாவது நாட்களிலேயே மிக தலைச்சிறந்த நாள், மிக சிறப்பிற்குரிய நாள் எதுவென்றால் அரஃபாவுடைய நாள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அரஃபா தினத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முதல் வானத்தில் வந்து இறங்குகிறார். அதாவது லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் தேடுங்கள் என்பார்கள் ரசூலுல்லாஹ். அதுவும் ஓர் இரவில் இல்லை, இறுதி பத்திலே ஒற்றைப்படையிலே தேடுங்கள் என்பார்கள். ஆனால் இந்த அரஃபா தினத்தை நீங்கள் ஒற்றைப்படை தேடுங்கள், நீங்கள் 10 தினங்கள் தேடுங்கள் என்று சொல்லல. அரஃபா என்பது ஒரே நாள் தான். அந்த நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முதல் வானத்தில் வந்து இறங்கி பார்க்கிறான். 40 லட்சம் மக்கள் ஒரே உடை, ஒரே வெண்மையான உடையில் அணிந்திருக்கிறார்கள். இடுப்பில் ஒரு ஆணை, மேலில் ஒரு ஆணை, திறந்த மேனி, திறந்த தலை, புழுதி படுத்த தலை, தலைவேறி கோலமாக. எந்த நாடு என்று தெரியாது, எந்த நிறம் என்று தெரியாது. உலகத்திலே பல கோணங்களிலிருந்து, பல நாடுகளிலிருந்து வந்திருப்பார்கள். பல மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது பல நிறத்தை உடையவர்களாக இருப்பார்கள். எந்த மொழியை பேசக்கூடியவர்கள், எந்த நாடு என்று தெரியாது. ஆக நம் பக்கத்திலே தான் அமர்ந்திருப்பார்கள். ஆனால் எல்லோருடைய நாவிலும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத வல் முல்க் லா ஷரீக லக் என்ற வார்த்தையை, என்ற தல்பியாவை எல்லா நாடுகளிலும் ஓத பார்க்கலாம். அது எந்த நாட்டவராக, இங்கிலீஷ் நாட்டவராக இருந்தாலும் சரி, அரபு நாட்டவர்களாக இருந்தாலும் சரி, இந்திய திருநாட்டின் நாட்டவர்களாக இருந்தாலும் சரி, சைனாவை நாட்டவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் எந்த மூலையில் வந்திருந்தாலும் எல்லாருடைய நாவிலும் ஒரே வார்த்தை லப்பைக். அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு இடம் அந்த அரஃபா தினம் தான் சகோதரர்களே. அல்லாஹ் பார்க்கிறான் மக்களை, மலக்குமார்களை பற்றி பெருமைப்படுத்தி சொல்கிறான். என் அடியார்களை பாருங்கள், ஒரே நிறத்தை உடையவர்களாக ஒரே உடை அணிந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் என்னுடைய அருளை தேடி வந்திருக்கிறார்கள். நீங்கள் சாட்சியாக இருங்கள். அவருடைய பாவங்கள் மலை துளி அளவு இருந்தாலும் கூட, அவருடைய பாவங்கள் மணல் அளவு இருந்தாலும் கூட, அவருடைய பாவங்கள் எத்தனை பாவங்களோடு அவர்கள் வந்திருந்தாலும் கூட, மலை துளிகள் அளவு இருந்தாலும் நீங்கள் சாட்சியாக இருங்கள். அஃபீது இபாதி மக்ஃபூரன் லக்கும் வலிமன் ஷஃபாஅத்துல்லா. என்னுடைய அடியார்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக திரும்பி செல்லுங்கள். யாருக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ, ஷஃபாஅத் மன்றாடுகிறார்களோ, அவர்களுக்கும் மன்னிக்கப்பட்டு விட்டது. எழுந்து செல்லுங்கள், திரும்பி செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த அரஃபாவுடைய தினம். அல்லாஹ் தஆலா இந்த அரஃபா தினத்திலே எல்லோருடைய பாவத்தையும் மன்னிக்கிறார். ஹஜ்ரத் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய மகான், தாபீன்கள் ஒருவர். அவர்கள் புகாரி இமாமுடைய உஸ்தாத். அவங்க 70 அரஃபாவில் தங்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அரஃபா தினத்திலே 2 காலையும் அதாவது முட்டு போட்டு முழங்காலை திரைத்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள், துஆ செய்கிறார்கள். சொன்னார்கள், இந்த இடத்திலும் கூட எத்தனை லட்ச மக்கள் கூடியிருக்கிறார்களோ, இந்த இடத்தில் யாராவது ஒருவர் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னால் அவரை விட கெட்டவர் யாருமே இல்லை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அரஃபாவுடைய தினம்தான் அல்லாஹ் தஆலா எல்லோரையும் வரவழைத்து வரவைக்கின்ற காரணம் என்ன? அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்குத்தான் வரவழைத்திருக்கிறான். அந்த இடத்தில் வந்து எங்கே என்னுடைய பாவத்தை மன்னிக்க போகிறான் என்று ஒருவர் சொன்னால் அவரை விட கெட்டவர் யாரும் இல்லை என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்.
அது மட்டுமல்ல, خير الدعاء துஆவில் சிறந்தது துஆ யௌமி அரஃபா, அரஃபா தினத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ. وخير ما قلت انا والنبيون من قبلي, நானும் எனது முன் உண்டான நபிமார்களும் அந்த சொன்ன அந்த கலிமா என்னவென்றால் லா இலாஹா இல்லல்லாஹ், நான் கலிமா. வஹ்தஹு லா ஷரீக லஹ், லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த், யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யார் ஒருவர் 100 தடவை சொல்கிறாரோ அவருக்கு 10 அடிமைகள் உரிமை விட்ட சவாபையும் 100 நன்மை எழுதுகிறான், 100 பாவங்களை அளிக்கிறான். எழுதிவிட்டு அன்று ஷைத்தானை விட்டும் பாதுகாக்கப்படுகிறார். இதே போல் எந்த அமலிலும் ஒரு நன்மை இல்லை என்பதாக எழுதுவார்கள். அப்படிப்பட்ட கலிமாவை இந்த நன்னாளிலே அமர்ந்து 100 தடவையாவது நாம் சொல்ல வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அடுத்து இந்நாளில் நோன்பு யார் நோக்குகிறார்களோ அவர்களுக்கு 2 வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 1 வருடம் முன் செய்த 1 வருடத்தினுடைய பாவங்கள், இன்னொரு வருடம் எதிரே வரக்கூடிய 1 வருஷத்தினுடைய பாவங்கள். அன்பிற்குரியவர்களே, பத்ர் சஹாபாக்களுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுத்த வாக்கி, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, இனிமேல் நீங்கள் எது வேண்டாலும் செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொன்னானே. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய 1 வருஷத்துடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது இந்த நோன்பு. எந்த நோன்புக்கும் அப்படி சொல்லவில்லை. உலமாக்கள் சொல்வார்கள், அப்படி சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன சொன்ன வார்த்தைக்கு என்ன விளக்கம் என்றால், வரும் ஒரு ஆண்டிற்கான நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான பாக்கியம் கிடைக்கும் அவருக்கு, தீய அமலை செய்ய மாட்டார், அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதாக விளக்கம் சொல்கிறார்கள் உலமாக்கள். இந்த நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நரக விடுதலை அளிக்கிறார். இந்த நாளில் அளிப்பது போல் எந்த நாளிலும் விடுதலை தரல. ரமதானில் ஒவ்வொரு நாளும் விடுதலை, ரமதானுக்கு பின்னால் ரமதான் கழித்த பிறகு 30வது நோன்பிலே இறுதியிலே ஒவ்வொரு நாளிலும் எத்தனை விடுதலை அளித்தானோ அத்தனையும் சேர்த்து அந்த நாளில் விடுதலை தருகிறான். ஆனால் அதை விட அதிகமாக நரக விடுதலை அளிக்கும் நாள் அரஃபாவுடைய தினம் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, யௌம் அரஃபா, யௌமுன் நஹர், யௌம் அய்யாமுத் தஷ்ரீக், இந்த நாட்கள் அதாவது ஈதுனா அல் இஸ்லாம், இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நமக்கு பெருநாட்கள். இந்த நாளிலே வஹிய அய்யாம் அக்லி வஷ்ருப், இந்த நாள் நோன்பு வைக்கக்கூடிய நாள் அல்ல. இது பெருநாள் தினம், அய்யாமுத் தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய 3 தினங்கள் நோன்பு வைக்கக்கூடிய தினம் அல்ல, இது சாப்பிடக்கூடிய தினம். அல்லாஹ் சாப்பிடுவதற்கு நமக்கு ஹலாலாக்கக்கூடிய தினம் இது. சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது இந்த தினங்களில். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாள் என்பதாக சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, எத்தனையோ சிறப்புகள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகுத்தண்டில் இருக்கிற அவருடைய பெற்றோர்களை வெளியாக்குகிறான், அவருடைய சந்ததிகளை வெளியாக்குகிறான். ஆலமே அர்வாஹ், ரூஹ் உலகம் இருக்கிறதே, அந்த ரூஹ்கள் எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்து கேட்கிறான், நான் உங்களை படைத்தவன் ரப் அல்லவா, உங்களை படைத்த இரட்சகன் நான் அல்லவா என்று கேட்கிறான். ஆம் ரப்பே, நீ எங்களுடைய இரட்சகன், நீ என்னை தான் வணங்க வேண்டும், என் அல்லாத வேறையும் வணங்கக்கூடாது, எனக்கு இணை வைக்க கூடாது என்று அல்லாஹ் ஒப்பந்தம் செய்த நாள் இந்த அரஃபாவுடைய தினம். இந்த அரஃபா தினத்திலே தான் நாம் ஆன்மாவாக இருக்கிற போது அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் செய்தோம், நீதான் எனது ரப்பு, நான் உன்னை அன்றி வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்று ஒப்பந்தம் செய்த நாள் தான் அரஃபாவுடைய தினம். சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய தினத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாதர்ந்த ஒட்டகத்திலே அமர்ந்து கொண்டு சொல்கிறார்கள், ஓ மக்களே, இது என்ன நாள் தெரியுமா, இது என்ன மாதம் தெரியுமா, இது என்ன ஊர் தெரியுமா என்று கேட்கிறார்கள். இந்த நாளை பற்றி தெரியும் சஹாபாக்களுக்கு, இந்த மாதத்தை பற்றி தெரியும் சஹாபாக்களுக்கு,
இந்த ஊரை பற்றி தெரியும் சஹாபாக்களுக்கு. தெரிந்திருந்தும் கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இது என்ன நாள் தெரியுமா, என்ன மாதம் தெரியுமா, என்ன ஊர் தெரியுமா? சொன்னார்கள், இது அரஃபாவுடைய தினம், இது துல்ஹஜ்ஜுடைய மாதம், இது மக்கமா நகரம், மிக கண்ணியமிக்க நகரம், இது மிக கண்ணியமிக்க நாள், மிக கண்ணியமிக்க தினம் என்று சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாளுக்கு எப்படி கண்ணியமோ, இந்த மாதத்திற்கு எவ்வளவு கண்ணியமோ, இந்த ஊருக்கு எவ்வளவு கண்ணியமோ, அதே போல உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய பொருள்கள் அனைத்தும் கண்ணியமானவை. அதனால் நீங்கள் ஒருவருக்கொருவர் அநீதத்தை இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று உபதேசம் செய்கிறார்கள். சொன்னார்கள், மறுமையிலே நான் ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திலே நிற்பேன். அங்கு என் உம்மத்தினர்கள் அதிகமான பேர்கள் வருவார்கள். அனைவர்களையும் சொர்க்கலோகத்திற்கு அனுப்புவதற்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவேன். அப்போது அதிகமான நபர்கள் வருவார்கள், என் உம்மத்தினர்கள். அவர்களை நான் நரகத்தை விட்டும் காப்பாற்றி அவரை சொர்க்கலோகத்தில் நுழைய வைப்பேன். ஆனால் இன்னும் ஒரு கூட்டம் வரும், அவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள். அல்லாஹ்விடத்திலே சொல்லுவேன், யா அல்லாஹ், இவர்கள் என்னுடைய உம்மத்தினர்கள், என்னுடைய சமுதாயமாச்சுதே. யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், உன் சமுதாயத்தவர்கள் தான், உனக்கு பின்னால் எந்த தீமையான காரியங்கள் செய்தார்கள் என்று உனக்கு தெரியாது. அதனால் இவர்களை விடுங்கள், இவர்கள் உனக்கு பின்னால் செய்த பாவங்கள் அப்படி, அதனால் நரகத்துக்கு செல்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அன்பிற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மேலும் அரஃபா தினத்தினுடைய சிறப்பு எண்ணிலடங்கா அதிகமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே உம்மத்தினர்களுக்காக துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அநீதம் செய்தவனுடைய துஆவை அல்லாஹ் என்ன சொன்னான்? அநீதமளிக்கப்பட்டவருக்கு நான் மன்னிப்பையும் அநீதம் செய்தவனுக்கு அதாபையும் தருவேன் என்பதாக சொல்லிவிட்டான். மீண்டும் துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த அரஃபாவிலே கேட்கிறார்கள், நீ நினைத்தால் அநீதம் செய்தவருக்கு நீ மன்னிப்பையும் அநீதம் செய்யப்பட்டவருக்கு சுவனத்தையும் கொடுக்கலாமே என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அந்த அரஃபாவிலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. முஸ்தலிஃபா வருகிறார்கள். முஸ்தலிஃபாவிலும் அதே துஆவை கேட்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா விடியும் போது அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்முறுவல் பூத்தவர்களாக சிரித்த வண்ணமாக இருக்கிறார்கள். இதை கேட்ட ஹஜ்ரத் அபூபக்கரும் ஹஜ்ரத் உமரும், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே ஆக்கி வைப்பானாக. இந்த வழிபாடு நேரத்திலே தாங்கள் சிரிக்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா உமர், யா அபூபக்கர், இன்றைய தினம் நான் கேட்ட துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டானே, அதை பார்த்து ஷைத்தான் மண்ணை எடுத்துக்கொண்டு தன் தலையில் வாரிலை போட்டுக்கொண்டு எனக்கு வந்த நஷ்டமே நீங்கள் எல்லாம் நாசமாகுக என்று சொல்லிக் கொண்டு ஓடுகிறான். அதை பார்த்து சிரிக்கிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரஃபா தினத்திலே கேட்ட துஆ முஸ்தலிஃபாவின் துஆக்கள் கபூலாகிறது. நம்முடைய உம்மத்தினர்களுக்காக கேட்ட துஆ. அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான ஒரு நாள் தான் இது. ஹஜ்ஜிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருந்த போது சூரத்துல் பக்ராவுடைய விரிவுரை செய்து கொண்டிருக்கிறார்கள். தஃசீர் விரிவுரை செய்கிறார்கள் சில ஆயத்துகளுக்கு. அப்போது அங்கிருந்த சஹாபாக்கள், ஆஹா, என்ன விரிவுரை இது, என்ன விளக்கம், இந்த விளக்கத்தை யூதர்கள் கேட்டிருந்தால் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட விளக்கம் தான் இது. யூதர்கள் வந்தார்கள். அதற்கு உமரிடத்திலே, உமர் அவர்களே, உங்களில் ஒரு ஆயத்து இருக்கிறது, ஆயத்து இறங்கியிருக்கிறது. அந்த ஆயத் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் அந்த நாளை பெருநாளாக நாங்கள் கொண்டாடுவோம் என்று சொன்னார்கள். அது என்ன ஆயத்து என்று கேட்கிற போது அதுதான் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா என்ற ஆயத் உங்களுக்கு இறக்கப்பட்டது. அந்த ஆயத்தை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் என்று சொல்கிற போது யூதர்கள் அதற்கு சொன்னார்கள், அந்த ஆயத்தை வழங்கி வைத்திருக்கிறோம்,
அது என்று இறங்கியது என்பதை வழங்கி வைத்திருக்கிறோம். அந்த நாளைகளுக்கு பெருநாள் தான் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்ன பொருள்? இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை பரிபூரணமாக்கி விட்டேன், என்னுடைய ஞாபகங்களை எல்லாம் உங்கள் மீது சம்பரணமாக்கி விட்டேன், இஸ்லாத்தை இணையற்ற மார்க்கமாக நான் புரிந்து கொண்டேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகிற அந்த ஆயத் இந்த நாளிலே தான் இறங்கியது. அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ரத் உமர் கலீஃபாவாக இருக்கிற பொழுது ஹஜ் செய்ய வருகிறார்கள். வந்து எல்லா மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் கலீஃபாவை. கலீஃபா வந்து விட்டார்கள். அரஃபா தினத்திலே வந்து கையை உயர்த்தினார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய வயது நீண்டு கொண்டே போகிறது, எனக்கு நிறை ஏற்பட்டு விட்டது, உடல் விலகினம் ஏற்பட்டு விட்டது, எந்த ஆட்சியும் நீண்டு கொண்டே போகிறது, என்னை கைப்பற்றுவாயாக. எனது ஆட்சி நீண்டு கொண்டே போகிறது கேட்கிறது அரஃபாவிலே. எனது ஆட்சி நீண்டு கொண்டே போகிறது, என்னை கைப்பற்றுவாயாக. எப்படி கைப்பற்றணும்? என்னுடைய மௌத்தை உன்னுடைய வழியிலே நாம் மௌத்தாக்கணும், ஃபீ சபீலில்லாஹ் இருந்து போறோம். அதை எந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் மரணித்திருக்கிறார்களோ, அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்தில் நான் மரணிக்கணும், ஷஹாதத் மரணம் வேணும் என்பதாக சொல்றாங்க. எந்த இடத்துல கேட்டாங்க? அரஃபாவிலே கேட்ட துஆ. ஹஜ் முடித்து விட்டு மதீனத்து நகருக்கு வருகிறார்கள். கொஞ்ச நாள் ஆனது, கொஞ்சம் சில மாதங்கள் ஓடியது. ஒரு நாள் சுபஹ் தொழுகை வைப்பதற்காக மஸ்ஜித் நபவிக்கு செல்கிறார்கள் கலீஃபா. அப்போது இருள் டைம், வெளிச்சம் இல்லை, இருள் நேரம். அபுல் லுஹு என்று சொல்லக்கூடிய ஒரு மஜூசி, நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு மஜூசி, முகைரத் இப்னு ஷுஅபா அவருடைய அடிமை, ஒரு வாள் எடுத்துக்கொண்டு அந்த வாளால் 2 குத்து நெஞ்சிலும் ஒரு குத்து தொப்பிலும் குத்தினான். அதே இடத்தில் கீழே விழுந்தார்கள். அந்த இடத்தில் அந்த சஃப்களை நிறுத்தும் போது இஸ்தவு, சஃபை செய்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தை மட்டுமே சொன்னார்கள். உடனே குத்து விடுகிறார். எப்படிப்பட்ட வாள்? 40 தினங்கள் விஷத்தில் ஊற வைத்த வாள். அந்த வாளினால் 3 இடத்திலே நெற்றியிலே 2 வெட்டு, ஒரு வெட்டு தொப்பிலும். அதே நிலையில் கீழே விழுந்தார்கள். சஃபில் இருக்கிற 13 பேர்களையும் கொலை செய்தார். சஃபில் இருக்கிற ஒரு சஹாபி தன் மேல் அணிந்திருந்த ஒரு துண்டை தூக்கி எறிந்தார்கள் அவன் மேல். அவன் கீழே விழுந்து தன்னை தற்கொலை செய்து கொண்டான். அப்போது ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ் தொழுகை நடத்துகிறார்கள். சுபஹ் தொழுகை முடிந்த பிறகு ஹஜ்ரத் உமர் கேட்டாங்க, தந்த மயக்கம் தெளிந்தது, கேட்டாங்க, என்னை யார் கொலை செய்தது? சொன்னாங்க, அபுல் லுஹு என்ற ஒரு மஜூசி கொலை செய்தான். அப்படியா? சுபஹை நிறைவேற்றி விட்டீர்களா? நான் தொழுது விட்டேனா என்று கேட்கிறார்கள். இல்லை என்ற உடனே அதே நிலையில் எழுந்து சுபஹ் தொழுகை நிறைவேற்றுகிறார்கள். அதே நிலையிலே இரத்த ஒளி கொண்டிருக்கிறது. சுபஹ் தொழுகை நிறைவேற்றிய பிறகு அவர்களுக்கு பேரித்த பழத்துடைய சாறை கொடுக்கிறார்கள். சாறை கொடுக்கிறார்கள். அந்த சார் வயிற்று வழியாக வெளியே வருகிறது. சஹாபாக்கள் விளங்கிக் கொண்டார்கள், உமருடைய இறுதி நிலை வந்துவிட்டது என்பதாக. இதை காதில் வாங்கிய ஹஜ்ரத் உமர் தன் மகனை அழைக்கிறார்கள். மகனை, அப்துல்லாவே, இங்கு வா, எனக்கு எவ்வளவு கடன் இருக்கிறது வா, 80,000 திரகம் இருக்கிறது, அதை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். நீ உடனே மஸ்ஜித் நபவிக்கு செல், அங்கே ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருப்பார்கள். நான் ஹஜ்ரத் பெருமானாருக்கு பக்கத்திலே அபூபக்கர் அடக்கம் செய்திருக்கிறார்கள், அதற்கு பக்கத்திலே என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று உத்தரவு கேள் என்பதாக தன் மகனிடத்திலே சொல்லி அனுப்புகிறார்கள். மகன் ஓடுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே கேட்கிறார்கள், தன்னுடைய தந்தை இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதாக. அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய கணவனார் என்னுடைய தந்தைக்கு பக்கத்திலே நான் அடக்கம் செய்யலாம் என்று இருந்தனே, என்னுடைய மையத்தை அங்கு அடக்கம் செய்யலாம் என்று இருந்தனே, கலீஃபா கேட்டு விட்டார்களே, சரி என்பதாக உத்தரவு கொடுத்தார்கள் கலீஃபாவுக்காக வேண்டி. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவங்களுடைய மகன் போய் சொல்கிறார்கள், கலீஃபா அவர்கள் உங்களுக்காக உத்தரவு கொடுத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னபோது கலீஃபாவுக்காக வேண்டி அவர்கள் உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள், நான் வஃபாத்தான பிறகு எனது ஜனாசாவை கொண்டு வைத்து விடுங்கள், இந்த ஜனாசாவுக்கு நீங்கள் உத்தரவு கேளுங்கள். அவர் உத்தரவு கொடுத்தது கலீஃபாவுக்கு. இப்பொழுது நான் சாதாரண ஒரு ஜனாசா, இந்த ஜனாசாவுக்கு நீங்க உத்தரவு கேளுங்கள். உத்தரவு கொடுத்தால் ஹஜ்ரத் அபூபக்கர் பக்கத்தில் அடக்கம் செய்யுங்கள், இல்லை என்றால் ஜன்னத்துல் பைக்கில் நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்றார்கள். இப்படிப்பட்ட அந்த ஈமானுடைய நிலை. அவர்கள் கேட்டதுவா, அரஃபாவில் கேட்டதுவா அல்லாஹ் கபூலாக்கி விட்டான்.
எத்தனை லட்சம் மக்கள் அரபாவிலே துஆ கேட்டாலும் அவர்களுடைய துஆவும் யாருக்காக வேண்டி துஆ கேட்டார்களோ அவர்களுடைய துஆவும் அல்லாஹ் நிச்சயம் கபூல் செய்வான் என்ற உறுதியோடு தான் நாம் ஹஜ் செய்ய வேண்டும். எங்க இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கு, எங்க அல்லாஹ் நம்மை மன்னிக்க போகிறான் என்று ஒருவர் சொன்னார், அவரை விட கெட்டவர் யாரும் இல்லை. அன்பிற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு புனிதமான மாதத்தை நமக்கு கொடுத்து இந்த மாதத்தில் தியாக உணர்வை ஒவ்வொரு மனிதனுக்கு வர வேண்டும் என்பதற்காக நாம் நம் குர்பானி கொடுப்பதற்கு நம் தயார் நிலையில் இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய குர்பானியை ஏற்றுக்கொள்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. எப்படி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் பெருமானார் அவர்கள் கொடுத்த குர்பானியை அல்லாஹ் கபூல் செய்தானோ அதே போல நம்முடைய குர்பானியை அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை காலையிலே எல்லாரும் சுபூத் தொழுகைக்கு வந்து விடுங்கள். வந்துவிட்டால் சுபூத் தொழுத பிறகு பயான் நடைபெறும். 6:15 இன்ஷா அல்லாஹ் ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகை நடைபெறும். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் குத்பா துஆவுக்கு பிறகு நம் மூத்தாளர்களுக்காக இன்ஷா அல்லாஹ் இங்கே யாசின் ஓதி துஆ செய்து விடுவோம். அதோடு இன்ஷா அல்லாஹ் நிறைவு பெறும். அடுத்து நம் தியாகத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யலாம். அல்லாஹ் தஆலா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு இந்த புனிதமான நன்னாளிலே நாம் அதிகமான துஆக்களை கேட்க வேண்டும், அதிகமான தஸ்பீஹ்களை திக்ர்களை செய்ய வேண்டும். ஒரு புனிதமான நன்னாள் இது. இப்படிப்பட்ட ஒரு நாள் எதிர்பார்ப்பதென்றால் ஒரு ஆண்டுகள் எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். அல்லாஹ் தஆலா நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு நாள் ஜும்மாவும் அரஃபாவும் ஒருங்கே அமைய பெற்று கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா அடுத்து நம்முடைய எவ்வளவு தேவைகள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் கேட்டு அல்லாஹ் கபூலாக்குவான். அல்லாஹ் இதை கேட்டு அதன்படி அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் தருவானாக என்று கேட்டுக்கொண்டு சிறுவரை விடைபெறுகிறேன். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி